இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நம்மை சீர்தூக்கி மெருகூட்டும் இறை சமூகமாக என்கின்ற மைய சிந்தனையிலே நாம் தியானிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் அதையே நாம் வாழ்வாக்குவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1912 ஆண்டு தென் அமெரிக்காவிலே நடந்த ஒரு நிகழ்வு. அங்கு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது. என்னவென்றால், கருப்பின மக்கள் சாலையோரத்திலே நடந்து செல்கின்ற போது எதிரே வெள்ளையின மனிதர்கள் யாராவது வந்தால் அவர்களை பார்த்து தலை குனிய வேண்டும். தலையை குனிந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி வணக்கம் செய்ய தவறினால் அவர்கள் தண்டனை கொடுப்பது வழக்கமாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த சாலையின் வழியாக ஒரு தாயும் மகனும் நடந்து செல்கின்றார்கள். அப்படி நடந்து செல்கின்ற போது எதிரே ஒரு வெள்ளையின குருவானவர் நடந்து வருகின்றார். அப்படி நடந்து வருகின்ற போது இந்த தாயும் மகனும் பார்க்கின்றார்கள். அவர் பக்கத்திலே வந்தவுடனே அவருக்கு தலை குனிந்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். ஆக அந்த குருவானவரை அவர்கள் நெருங்குகின்ற போது அந்த குருவானவர் தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய தொப்பியை கலத்தி அவர்களுக்கு தலை வணங்கி வணக்கம் செலுத்திவிட்டு அப்படியே கடந்து சென்று விடுகின்றார். தாயும் மகனும் அதை பார்க்கின்றார்கள். தாங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக அந்த வெள்ளையின குருவானவர் வணக்கம் செலுத்திவிட்டு சென்றது அவர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் இந்த ஒரு செயலானது அவர்களுடைய அன்பு மகனுடைய உள்ளத்தை வெகுவாக பாதிக்கின்றது. சாலையிலே நடந்து செல்கின்ற போது இதுவரை ஒவ்வொரு வெள்ளையின மனிதனை பார்க்கின்ற போது நான் தலை வணங்கி இருக்கின்றேன். ஆனால் முதல் முறையாக ஒரு வெள்ளையின குருவானவர் என்னை பார்த்து என்னுடைய தாயை பார்த்து தலை வணங்கி இருக்கின்றாரே என்கின்ற அந்த ஒரு நிகழ்வு அவனுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. அவன் படிக்கின்றான். நல்ல முறையிலே கல்வியை கற்று அவன் உயர்ந்த ஒரு படிப்பை, உயர்ந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அதையும் நல்ல முறையிலே முடிக்கின்றான். அதன் பின்பாக தன்னுடைய வாழ்விலே எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற போது அவனும் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று சொல்லி அவனும் ஒரு குருவானவராக மாறுகின்றான். இறுதியாக அவன் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றான். அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிமைத்தனத்தை போராடக்கூடிய நெல்சன் மண்டேலா என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் போராடுகின்ற போது இந்த ஆயரும் அவரோடு இணைந்து அந்த அடிமைத்தனத்திற்காக போராடுகின்றார். ஆக அந்த ஆயர், அந்த ஒரு சிறுவன் யாரென்றால் ஆயர் டெஸ்மண்ட் என்று சொல்லக்கூடியவர். தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட இந்த ஒரு நிகழ்வு அவனுடைய உள்ளத்தை வெகுவாக பாதித்த ஒரு காரணத்தினால் அவர் பின்னாளிலே அந்த கருப்பின மக்களுடைய அந்த ஒரு நலனுக்காக அவர் போராடுகின்றார். அவர்களுடைய உரிமைகளை மீட்டு தருகின்றார். எல்லா மனிதர்களும் சமம் என்கின்ற அந்த ஒரு சாசனத்தை அவர்கள் அந்த தென் அமெரிக்க நாட்டிலே அவர்கள் ஏற்படுத்துவார்கள். எல்லா மனிதர்களும் கருப்பின மனிதர்களுக்கு உரிமை கொடுக்காத போது இந்த வெள்ளையின குருவானவர் மட்டுமே அந்த ஒரு மனிதனுக்கு, அந்த ஒரு சிறுவனுக்கு, அந்த ஒரு தாய்க்கு முழுமையான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். சமூகத்தினுடைய பார்வையிலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் எது அந்த வெள்ளை இன குருவானவரை வேறுபடுத்தி காட்டுகின்றது என்றால், என்னுடைய மனித இயல்பை நான் ஒரு நாளும் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்காகவும் நான் அடகு வைக்க மாட்டேன். எனக்கு இறைவன் தந்த இயல்பு எதுவோ அதை நான் என்னுடைய உயிர் உள்ளளவும் நான் அப்படி மட்டுமே வாழ்வேன். இந்த சமூகம் எதை எனக்கு தவறாக கற்றுத்தருகின்றதோ அதை ஒரு நாளும் நான் பின்பற்ற மாட்டேன். இந்த சமூகத்தினுடைய அங்கீகாரத்திற்காக நான் என்னுடைய இயல்பை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். மற்ற மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொன்னாலும் சரி, என்ன கேலிகள் செய்தாலும் சரி, நான் இறைவன் எனக்கு தந்த இயல்பின்படியே அனைத்து மனிதர்களையும் நான் சமமாக மதிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தினுடைய விதையாக இருக்கின்றது. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் மிகவும்
ஆழமாக நல்ல முறையிலே வாசிக்க கேட்ட இந்த ஒரு இறைவார்த்தை பகுதியானது நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான கருத்துக்களை, பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சிறுவன். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்படுகின்றார்கள். என்னுடைய தந்தை யோசேப்பு என்று சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள். ஆக அவனை எப்படியாவது நாம் தொலைத்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். எது அவர்களை யோசேப்பின் மீதான வெறுப்புக்கு உள்ளாக்குகின்றது என்றால், தந்தையினுடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்கின்றானே, ஆகவே நான் அவனை உயிரோடு விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலும் மிகவும் ஆழமாக வளர்கின்றது. ஆனால் அந்த சகோதரர்களுடைய மத்தியிலே ரூபன் மட்டும் தனித்த ஒரு இயல்புடையவனாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றான். ஏனென்றால் அவனும் நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவன். ஆகவே அவனை நாம் கொலை செய்யக்கூடாது, அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இந்த ரூபனுடைய உள்ளத்திலே எழுகின்றது. அதனுடைய அடிப்படையிலே அவனை எகிப்திற்கு அடிமையாக விற்றுவிடுகின்றார்கள். காலம் செல்கின்றது. அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகின்றது. அப்பொழுது அரசன் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த யோசேப்புக்கு ஆளுநன் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பை கொடுப்பதோடு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தானியங்கள், உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே மற்ற மனிதர்களுக்கு நல்ல முறையிலே பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு பொறுப்பையும் கொடுக்கின்றார். ஆக நாட்டில் பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே ஒரு காலத்திலே தன்னை அடிமையாக விற்ற சகோதரர்கள் தன்னுடைய கண்முன்பாக வந்து நிற்கின்றார்கள். அப்படி நிற்கின்ற போது அந்த யோசேப்பு அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றான். அவர்கள் யார் என்று தெரிந்த போதும் தன்னுடைய ஆளுநன் என்கின்ற அந்த ஒரு பதவியை வைத்து அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும், இனிமேல் ஒரு நாளும் அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே துளியளவும் இருந்தது கிடையாது. மாறாக அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவனுடைய சகோதரர்களிடத்திலே கூறுகின்றான். அது என்ன வார்த்தை என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வார்த்தையை தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய கண்முன்பாக நின்று அழுகின்ற போது அவர்களை பார்த்து அவன் குறிப்பிடுகின்றான். அது என்ன வார்த்தை? இல்லை, வேறு. உங்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் உங்கள் வழியாக ஏற்கனவே என்னை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்தார். உங்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் உங்கள் வழியாக ஏற்கனவே என்னை இந்த நாட்டிற்கு கடவுள் அழைத்து வந்தார். நம்மில் எத்தனை பேர் இதே வார்த்தைகளை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக ஒரு தவறை இழைக்கின்ற போது நாம் சொல்லுவோம்? எத்தனை பேர் இதே வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்மில் பல பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் ஏற்படுவது கிடையாது. ஆனால் அங்கே யோசேப்பு மற்ற மனிதர்களை போன்று இல்லாமல், தன்னுடைய சகோதரர்களை போன்று இல்லாமல் தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்கின்றான். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய குணங்கள் ஒருவேளை என்னை பழி வாங்குவதாக இருக்கலாம், என்னுடைய உயிரை எடுத்து விடுவதாக இருக்கலாம், என் மீது பொறாமைப்படுவதாக இருக்கலாம். ஆனால் நான் நீங்கள் செய்த தவறை ஒரு நாளும் என்னுடைய வாழ்விலே செய்ய மாட்டேன். நான் ஒரு நாளும் உங்களை பழி வாங்க மாட்டேன். நான் ஒரு நாளும் உங்களை அழிக்க வேண்டும் என்றோ உங்களுடைய குடும்பத்தை ஒழித்து விட வேண்டும் என்றோ நான் நினைக்க மாட்டேன். அது உங்களுடைய குணம், உதவி செய்வது என்னுடைய குணம் என்கின்ற அந்த ஒரு குணத்திலே அவர் மிகவும் ஆழமாக இருந்த ஒரு காரணத்தினால் நாம் இன்றும் யோசேப்பை கடவுளுடைய மனிதனாக, நீதிமானாக நாம் விவிலியத்திலே வாசித்து கொண்டிருக்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய அன்றாட வாழ்விலே எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு உதவியை செய்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு எதிராக பொய்களை பேசி பரப்புகின்றார்கள். நாம் நம்பக்கூடிய மனிதர்கள் நமக்கு எதிராக திரும்பி நம்மை பழி வாங்குகின்றார்கள், நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகளை நமக்கு எதிராக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உடைமைகளுக்காக நம்மை முழுமையாக வெறுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆக நாம் அவர்களுக்காக செய்வதெல்லாம், ஒரு மனிதன் எப்பொழுது என்னை பழி வாங்குகின்றானோ,
எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்கின்றானோ, என்னை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அவன் எடுத்த அதே அளவுகோலை நாமும் எடுக்கின்றோம். அவன் என்னை அழிக்க நினைத்தான், ஆகவே அவனை நான் அழிக்க வேண்டும். அவன் என்னை துன்புறுத்தினான், ஆகவே நான் அவனை துன்புறுத்த வேண்டும். அவன் என்னுடைய பெயரை முழுமையாக கெடுத்தான், ஆகவே நான் அவனுடைய பெயரை முழுமையாக கெடுக்க வேண்டும். எனக்கு எப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக, அவர்களுக்கு உண்மையை எடுத்துரைப்பதற்கு பதிலாக நாம் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக அழிப்பதற்காக நினைத்து வருகின்றோம். ஆக அப்படிப்பட்ட அந்த தருணங்களில் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு இறைவார்த்தை மேலிட வேண்டும். அந்த தருணங்களிலெல்லாம் ஒரு இறைவார்த்தையை நாம் முழுமையாக நினைத்து பார்க்க வேண்டும். அது என்ன இறைவார்த்தை என்றால், ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. உன்னுடைய எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு நீ செய்வதால் அவனுடைய தலைமேல் எரிதழலை குவிக்கக்கூடியவனாக நீ மாறுவாய். ஆக யோசேப்பு இந்த ஒரு இறைவார்த்தையை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர்களுடைய அந்த ஒரு துன்ப காலத்திலே அவர்களை பழிவாங்காமல் அவர்களுடைய பசியை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிராக எந்த ஒரு மனிதன் புறப்பட்டாலும், நமக்கு எதிராக எந்த ஒரு மனிதன் செயல்பட்டாலும், நாம் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதை விட அவர்கள் செய்தது தவறு என்பதை நன்மையின் மூலமாக, உண்மையின் மூலமாக எடுத்துரைக்கின்ற போது நாம் இயேசுவினுடைய சீடர்களாக, இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம். நாம் அதையே தான் இந்த உலகம் முடியக்கூடியவரை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எடுத்துரைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குருவும் 4 சீடர்களும் பயணம் செய்கின்றார்கள். அவர்கள் ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் செய்கின்ற போது இடையிலே ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடந்துதான் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே அந்த ஆற்றை கடப்பதற்காக அவர்கள் அந்த ஆற்றிலே இறங்குகின்ற போது அந்த ஆற்றினுடைய கரையிலிருந்து ஒரு தேள் தண்ணீரிலே விழுகின்றது. இதை அந்த குருவானவர் பார்க்கின்றார். உடனே அந்த தேளை தன்னுடைய கரங்களிலே எடுத்து அந்த ஆற்றின் கரையிலே விடுகின்றார். உடனே தேள் என்ன செய்தது? அவருடைய கரங்களை கொட்டியது. உடனே அவர் அதை விட்டுவிட்டு மீண்டும் இவர் நடப்பதற்காக ஆரம்பிக்கின்ற போது மறுபடியும் அதே தேள் அந்த தண்ணீரிலே விழுகின்றது. உடனே அந்த குருவானவர் என்ன செய்கின்றார் என்றால், மீண்டும் அதை எடுத்து கரையிலே விடுகின்றார். மறுபடியும் தேள் அவரை கொட்டியது. மறுபடியும் இவர் ஆற்றிலே நடப்பதற்காக செல்கின்ற போது மறுபடியும் அதே நிகழ்வு. அதே போன்று குருவானவர் அந்த தேளை எடுத்து கரையிலே விட்டு விடுகின்றார். இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த அந்த சீடன் அதிகமாக கோபப்படுகின்றான். இந்த குருவானவருக்கு அறிவு இல்லை. உடனே தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை கேள்விகளாக அவன் கேட்கின்றான். குருவே, அந்த தேள்தான் உங்களை மீண்டும் மீண்டும் கொட்டி கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதற்காக அதற்கு மறுபடியும் உதவி செய்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த குருவானவர் ஒரு அழகான ஒரு பதிலை அந்த சீடனுக்கு கொடுக்கின்றார். அது என்ன பதில் என்றால், தேளினுடைய குணம் என்பது கொட்டுவது, ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய என்னுடைய குணம் என்பது எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்வது, எல்லா உயிர்களின் மீதும் கருணை காட்டுவது, எல்லா உயிர்களையும் வாழ வைப்பதுதான் மனிதனாக இருக்கக்கூடிய என்னுடைய குணம். அது கொட்டியது என்பதற்காக அதை கொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அது அதனுடைய இயல்பிலே இருக்கட்டும், நான் என்னுடைய குணத்திலே வாழ விரும்புகின்றேன் என்கின்ற அந்த ஒரு பதிலை அந்த சீடனுக்கு கொடுக்கின்ற போது அப்பொழுதுதான் அந்த சீடனுக்கு உண்மை புரிகின்றது. அந்த தேள் கொட்டுகின்றது என்பதற்காக அதை அடிக்கின்ற போது நானும் அங்கே தேளினுடைய குணத்தை கொண்டவனாக மாறுகின்றேன். நான் என்னுடைய குணத்தை முழுமையாக மறக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிடுகின்றேன். ஆக இப்படித்தான் நம்முடைய வாழ்விலே பல்வேறு தருணங்களிலே, பல்வேறு சூழ்நிலையிலே மற்ற மனிதர்கள் நமக்கு என்ன செய்கின்றார்களோ அதற்கு எதிராக நாம் செய்கின்ற போது நாம் அவர்களுடைய இயல்புகளை, அவர்களுடைய குணங்களை
நம்முடைய சொந்தமாக மாற்றிக்கொண்டு நமக்கு இறைவன் கொடையாக தந்த நல்ல குணங்களை, நல்ல இயல்புகளை நாம் மறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, அதை பயன்படுத்த இயலாத ஒரு மனிதர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய இயல்பிலே நாம் எப்பொழுதுமே வாழ்கின்ற போது நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தரக்கூடிய நற்செய்தியை மற்ற மனிதர்களுக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது ஒரு மனிதன் நமக்கு எதிராக துன்பத்தை இழைக்கின்றானோ அவனை நாம் மன்னிக்கின்ற போது நாம் அங்கே கடவுளுடைய சாயலாக மாறி அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பகைமையை, துன்பத்தை, வெறுப்பை எடுக்கக்கூடிய ஒரு அருளை கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் நாம் ஒரு மனிதன் நமக்கு எதிராக துன்பம் இழைக்கின்ற போது அதே துன்பத்தை நாமும் அவனுக்கு செய்கின்ற போது நாம் அந்த மனிதனை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு யோவான் நற்செய்தியிலே மிகவும் அழகாக சொல்கின்றார், நான் உங்களுக்கு எதை செய்தேனோ அதையே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிடுகின்ற போது, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய இயல்புகளை, அவருடைய பண்புகளை நாம் நம்முடைய சொந்தமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய இயல்பை மற்ற மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக நாம் எப்பொழுதுமே இயேசுவினுடைய இயல்பை மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விவிலியத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பலமுறை வாசித்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்விலே உரியாவை கொல்கின்ற போது அவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த ஒரு நல்ல ஒரு உயிரை போர்க்களத்திலே அவர் எடுக்கின்றார். இந்த நிகழ்வு நடந்த பிற்பாடு நாத்தான் அவனுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார். தன்னுடைய உற்ற நண்பன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செய்திருக்கின்றானே, இதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு ஏழையினிடத்திலே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடை அவன் தன்னுடைய மகளை போன்று நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து வந்தான். ஆனால் அவனுடைய வீட்டினுடைய பக்கத்திலே ஒரு செல்வந்தன் இருந்தான். ஒரு நாள் அவனை நோக்கி வந்த ஒரு வழிப்போக்கனுக்காக தன்னுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகளை எடுப்பதற்கு பதிலாக அந்த ஒரு ஏழையினுடைய ஒரே ஒரு ஆட்டை எடுத்து அதை அடித்து அவனுக்கு உணவு சமைக்கின்றான். அப்படி உணவு சமைத்து அதை கொடுத்து விடுகின்றான் என்று கூறுகின்ற போது தாவீது மிகுந்த ஒரு கோபம் கொள்கின்றான். இந்த ஒரு செயலை எவன் செய்தானோ அவனை முழுமையாக கொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு ஏழையினுடைய ஆட்டை எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆகவே அந்த செல்வந்தனுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது நாத்தான் தாவீதை பார்த்து கூறுகின்றார், அந்த செல்வந்தன் வேறு யாருமல்ல, நீதான். நீ உரியா என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய உயிரை நீ எடுத்து அவனுடைய மனைவியை நீ உன்னுடைய சொந்தமாக மாற்றிக்கொண்டாய். ஆக சாக வேண்டியது நீதான் என்று குறிப்பிடுகின்ற போது அரசனாக இருக்கக்கூடிய தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கின்றான். நான் செய்தது சரி, நான் ஒரு அரசன், ஆகவே நான் என்னுடைய விருப்பப்படிதான் நடந்து கொள்வேன். இந்த மக்கள் அனைவருமே என்னுடைய வார்த்தைகளுக்கு, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் இவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த நாத்தானோடு அவர் விவாதங்களை மேற்கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய நண்பன் அங்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய முன்பாக நின்று அவர் முழுமையாக அழுகின்றார். தான் செய்த தவற்றிற்காக மனமருந்தி மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறுகின்றார். ஆக தான் செய்தது தவறு என்று எந்த ஒரு மனிதன் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றானோ, உண்மையை முழுமையாக தன்னுடைய சொந்தமாக மாற்றிக்கொள்கின்றானோ, அவனுடைய உள்ளத்திலிருந்து இறைவனுடைய இயல்பானது முழுமையாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக நான் செய்தது நீதிக்கு எதிரானது, நியாயத்திற்கு எதிரானது, உண்மைக்கு புறம்பானது என்பதை தாவீது முழுமையாக உணர்ந்தபோது அவர் இறைவனுடைய பார்வையிலே கருணையை பெறக்கூடியவராக மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தொடங்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறுகின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய அன்றாட வாழ்விலும் விவிலியத்தின் வழியாக, நல்ல நண்பர்களுடைய வழியாக ஒவ்வொரு நாளும் நன்மைகளும் உண்மைகளும் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய
தவறுகளை குற்றங்களை மற்ற நண்பர்கள் நம்முடைய உறவுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற போது நம்மில் எத்தனை பேர் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முழுமையாக மனம் திரும்பி அந்த தவறை மீண்டும் செய்யாமல் வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். எப்பொழுது நம்முடைய தவறை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமோ, எப்பொழுது அந்த தவறை நாம் நம்முடைய வாழ்வில் இருந்து முழுமையாக மாற்றுகின்றோமோ, அந்த நேரம் நாம் மீண்டும் கடவுளுடைய அன்பு மக்களாக, கடவுளுடைய சீடர்களாக வாழக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை நாம் உண்மையினுடைய பக்கம், நீதியினுடைய பக்கம் நாம் முழுமையாக வாழ்கின்ற போது நாம் நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான நன்மைத்தனங்களை நாம் பெற்றுக்கொள்வதோடு நம்மோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் ஒரு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இறைவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார், நாம் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் வாழக்கூடிய நாட்களிலே மற்ற மனிதர்களுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தான் தீர்மானிக்கின்றோம். நம்மோடு இருக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த சமூகம் நமக்கு எப்படிப்பட்ட தீமைகளை கற்றுத்தந்தாலும் சரி, நாம் நமக்கு இருக்கக்கூடிய இயல்பிலிருந்து வாழ்கின்ற போது, நமக்கு இறைவன் கொடையாக தந்த நல்ல குணங்களை பயன்படுத்துகின்ற போது இந்த சமூகத்துக்கு நாம் ஒன்றை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நான் இயேசுவினுடைய கடவுளுடைய சீடனாக இருக்கின்றேன். ஆக வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை மற்ற மனிதர்களுக்கு தெரிவிப்பதோடு, அந்த மனிதர்களுக்கும் நாம் இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய நம்பிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். அதையே தான் இன்றைய 2ஆம் வாசகமானது மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. பிற இனத்தவர்கள் கத்தோலிக்க திரு அவையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போது அங்கே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை அந்த மனிதர்களுக்கு அவர்கள் விதிக்கின்றார்கள். ஆக அங்கு இருக்கக்கூடிய திருத்தூதர்கள் அவர்களுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்காமல் கடவுள் அவர்களை நம்மை நோக்கி அழைத்து வந்திருக்கின்றார். ஆகவே அந்த புற இனத்து மக்களையும் நாம் நம்முடைய சொந்த மக்களாக கருத வேண்டும். ஏனென்றால் அவர்களும் கடவுளுடைய மக்கள் என்பதை திருத்தூதர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எடுத்துரைக்கின்றார்கள். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாயலிலே, இயல்பிலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்வை நாம் கெடுத்து விடக்கூடாது. அவர்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற போது, அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களையும் மனிதர்களாக மதித்து நாம் நடத்துகின்ற போது நாம் கடவுளுடைய மக்களாக அழைக்கப்படுகின்றோம். நாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்த்தம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களுடைய தகுதியின் பொருட்டு, இந்த சமூகம் வைத்திருக்கக்கூடிய அங்கீகாரத்தின் பொருட்டு நாமும் பார்க்கின்ற போது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இறை இயல்பை, இறை சாயலை முழுமையாக அளிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இறைவன் நமக்கு தரக்கூடிய அழைப்பு என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த ஒரு கடவுள் தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும், அதற்காக நாமும் அவனோடு தோள் கொடுத்து ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இறைவன் இறை வார்த்தையின் வழியாக நமக்கு தருகின்றார். அதைத்தான் நாம் நற்செய்தியிலே மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். சக்கேயு என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்விலே இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக, இயேசுவை சந்திப்பதற்கு பின்பாக என்கின்ற 2 துருவங்கள் இருக்கின்றது. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவனும் எல்லா மனிதர்களையும் போன்று வரியை வசூலிக்கின்றான், அநியாயமாக வசூலிக்கின்றான். பிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக அநியாயமாக வரியை வசூலிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான். ஆனால் இயேசுவை சந்திக்கின்ற போது அவன் முழுமையாக ஒரு உண்மையை உணர்கின்றான். வரி வசூலிப்பது தவறு என்கின்ற அந்த ஒரு உண்மையை அவன் ஏற்றுக்கொள்கின்ற போது அங்கே அவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றான். இனிமேல் என்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களைப் போல நான் வாழ மாட்டேன், மாறாக யாரிடமிருந்தெல்லாம்
அநியாயமாக நான் வரியை வசூலித்தேனோ அவர்கள் அனைவருக்குமே 2 மடங்காக திருப்பி கொடுப்பதோடு நான் ஒரு திருந்திய ஒரு மனிதனாக வாழ்வேன். இனிமேல் நீதியான பாதையிலே, நல்ல ஒரு பாதையிலே நான் வழிநடக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று விரும்புகின்ற போது, அந்த ஒரு முடிவை எடுக்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தையை கூறுகின்றார். அது என்ன வார்த்தை? சக்கேயு மனம் திரும்பிய உடனே ஆண்டவராகிய இயேசு சக்கேயுவை பார்த்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார். அது என்ன? சக்கேயு இறங்கி வா என்பது அவனை பார்க்கின்ற போது. ஆனால் இறுதியாக ஒரு வார்த்தையை கூறுவார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. தன்னுடைய வரி வசூலின் மூலமாக தன்னை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்று நினைத்த அந்த சக்கேயு எப்பொழுது திருந்துகின்றானோ அப்பொழுது இயேசுவிடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்கின்றான். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆக ஒரு மனிதன் திருந்துகின்ற போது, ஒரு மனிதன் முழுமையாக தன்னுடைய தவறான குணத்தை, செயலை விட்டுவிடுகின்ற போது, இந்த சமூகம் ஓடக்கூடிய நீரோட்டத்திலே செல்லாமல் இது தவறு, ஆகவே இனிமேல் இந்த சமூகம் எனக்கு கற்றுத்தரக்கூடிய தவறுகளை நான் செய்ய மாட்டேன் என்று விரும்புகின்ற போது அவனும் அவனோடு இருக்கக்கூடிய எல்லாரும் மீட்கப்பட்டார்கள். ஆக இதை நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்க்கின்ற போது நாம் ஒவ்வொருவருமே ஒரு குடும்பமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு அருளை, கொடையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் இன்றைய குடும்பங்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடந்து வருகின்றோம்? கணவன் அல்லது தந்தையாக இருக்கக்கூடியவர், நான் என்னுடைய விருப்பப்படி வாழ்வேன், நீங்கள் என்னுடைய சுதந்திரத்திலே தலையிடக்கூடாது. அதே போன்று மனைவி அல்லது தாயாக இருக்கக்கூடியவரும், நான் என்னுடைய சுதந்திரத்தின்படி வாழ்வேன், நீங்கள் அதிலே தலையிடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கட்டளைகளை முழுமையாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொண்டு வருகின்ற போது நம்முடைய குடும்பத்தை நாம் முழுமையாக அழித்து கொண்டிருக்கின்றோம். மாறாக நான் என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக உங்களுடைய நலனுக்காக நான் வாழ்வேன் என்று முடிவு எடுக்கின்ற போது நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமையை, அன்பை, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு பெற்றோராக, கணவன் மனைவியாக வாழ முடியும். மாறாக எப்பொழுது நான் என்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்வேன் என்று முடிவு செய்கின்றோமோ அங்கு நாம் நம்முடைய இயல்பை அளிப்பதோடு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கணவனை, பெற்றோரை, குழந்தைகளை முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே ஒரு கூட்டு குடும்பமாக, இறைவனுடைய அன்பு குடும்பமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதையே தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எங்கே 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன், அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற போது ஒன்றாக ஒரே மனதோடு வாழக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அது நம்முடைய குடும்பமாக இருக்கின்றது. கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவருமே ஒரே உள்ளத்தோடு வாழ்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய கடவுள் உயிரோடு இருக்கின்றார். அங்கே அவருடைய உடனிருப்பை நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்துக்களோடு, தனிப்பட்ட கொள்கைகளோடு, தனிப்பட்ட நோக்கங்களோடு வாழ்கின்ற போது நாம் இறைவனுடைய அந்த ஒரு பிரசன்னத்தை, உடனிருப்பை முழுமையாக தொலைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இறை சமூகம் என்பது ஒரு பங்கு குடும்பமோ ஒரு சமூகமோ அல்ல, மாறாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இறை சமூகமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மற்ற மனிதர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு வாழ்கின்ற போது நாம் ஒரு சிறந்த ஒரு இறை சமூகத்தை ஒன்றாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இறை சமூகமாக மாறுகின்ற போது ஒரு பங்கு சமூகம் முழுமையாக கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்ட ஒன்றாக மாறுகின்றது. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும்
தாங்கள் நிறைவானவர்கள், தாங்கள் எல்லா சட்டங்களையும் நல்ல முறையிலே பின்பற்றுகின்றோம், ஆக தாங்கள் உயர்வானவர்கள், மற்ற மனிதர்கள் அனைவருமே தங்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படி நினைக்கின்ற போது அவர்களால் இயேசுவினுடைய உடனிருப்பை முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவோடு இருந்த ஒவ்வொரு ஏழை எளிய மனிதர்களும் இவர் கடவுளுடைய மகன் என்பதை முழுமையாக அறிவதற்கான காரணம் அவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவேதான் இறைவனுடைய அந்த ஒரு உடனிருப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். ஆக குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கணவன், இந்த மனைவி, இந்த பிள்ளைகள் இறைவன் எனக்கு கொடையாக தந்திருக்கின்றார், ஆகவே நான் என்னுடைய விருப்பப்படி வாழாமல் அவர்களுடைய நலனுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்கின்ற போது நாம் ஒவ்வொருவருமே இறை சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு உறவுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சுதந்திரத்தை இறைவன் நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். ஆக அந்த ஒரு கொடையை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தவும், தந்தைக்குரிய பணிகளை நல்ல முறையிலே ஆற்றுவதற்கும், ஒரு மனைவிக்குரிய கடமைகளை நல்ல முறையிலே ஆற்றுகின்ற போதும், ஒரு குழந்தைகள் தங்களுடைய பணிகளை நல்ல முறையிலே செய்கின்ற போதும் அங்கே இறைவனுடைய அருளை அபரிமிதமாக பெற்றுக்கொள்வதற்கான அருளை இறைவன் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே இயேசுவின் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய கடமைகளை உணர்ந்து இறைவன் நமக்கு கொடையாக தந்திருக்கக்கூடிய நம்முடைய இயல்புகளையும் குணங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்வதற்கான, நல்ல ஒரு இறை சமூகத்தை, ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய மனிதர்களாக, மக்களாக வாழ்வதற்கான இறை அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.